கல்யாணம் யாருக்கு தெரியுமா இனிக்குது? உட்காந்துக்கிட்டே டீ இஞ்சி போட்டிருக்கா, இப்படி காமிச்சா டீ, இப்படி காமிச்சா காஃபி, அப்புறம் வெந்நி சுட்டுருச்சா, சாதம் குக்கர்ல வைக்காதீங்க, எனக்கு வடிச்சு கொடுங்க, அப்பதான் நல்லதுங்கிறாங்க. ஏன் வடிச்சு சாப்பிட வேண்டியதானே? அதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதுக்கு ஒரு திருமணம்னா அந்த திருமணம் தாங்க நாங்க அவசியம் இல்லைன்னு சொல்றோம். சார் அடுத்தடுத்து படிக்கட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போறதுக்கு இது பிசினஸ் இல்ல சார். நீங்க அந்த காலத்துல பாத்துருக்கீங்கல்ல, பொண்ணு கொடுக்கும் போது எவ்வளவு பவுனு எவ்வளவு பொண்ணு, இப்பெல்லாம் கொஞ்சம் நாசுக்கா மாறிடுச்சு. அப்படிலாம் வாயை திறந்து கேட்கறது இல்ல. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க உங்க பொண்ணு போடுறத போடுங்க, நாங்க எங்க பொண்ணுக்கு டெய்லி அடிதான் கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கும் அதை தரட்டுமா அப்படின்னு கேட்க முடியாது. போடுறத போடுங்க, நாசுக்கா கேட்க. சார் இது வந்து திருமணம் இல்ல சார், திருப்பணம் அப்படின்னு வச்சா இது கரெக்டா இருக்கு. சபாஸ், அருமை அருமை. திருமணம் இல்ல, திருப்பணம். அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஒரு மாதிரி இப்படி கால் நீட்டி உட்காந்துட்டு, அப்பா அடா, அதுவும் திருமண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா, அப்புறம் என்ன என் கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு, கடமைக்கேன்னு ஒரு கல்யாணம் பண்ணீங்களா, அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு யாருக்கு தெரியும்? கடமைக்காக போய் ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியாது சார். பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றதுல தானே ருசி இருக்கு. கடமைக்குன்னு கல்யாணம் பண்ண அந்த கல்யாணம் நிலைச்சிருக்குன்னு நீங்க எப்படி நம்ப முடியும்? அத அந்த மாதிரி திருமணம் தான் அவசியம் இல்லைன்னு நாங்க மறுபடியும் சொல்றோம். அப்ப எந்த மாதிரி திருமணம் அவசியம்னு சொல்றீங்க? அதுக்கு எக்ஸாம்பிள் இல்ல சார். இப்போ பிரச்சனையே வந்து அங்கதான் இருக்கு. என்னன்னா, காலங்காலமா கல்யாணம் பண்ண தாத்தா பாட்டியை பாக்குறோம், அம்மா அப்பாவை பாக்குறோம், இதோ ஆதவன் சாரை பாக்குறோம், இந்த மாதிரி பல பேரை பார்த்ததுக்கு அப்புறம் ஏங்க கல்யாணம் பண்ணா இப்படிதான் இருக்கணுமா, அப்படின்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்துக்கான எக்ஸாம்பிள் தான் சார் எங்களுக்கு சரியா இல்ல. ஒருவேளை எக்ஸாம்பிள் கரெக்டா இருந்திருந்தா இவ்வளோ அழகா இருக்குமா திருமணம் அப்படின்னு தெரிஞ்சா எதுக்கு திருமணம் வேணான்னு சொல்ல போறோம்? இல்ல, கல்யாணத்துல பார்த்தா என் ஃப்ரெண்டு ஒரு தடவை சொல்றா, நான் வந்து டியூஷனுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க அம்மாவும் அப்பாவும் அப்படி சண்டை போட்டுப்பாங்க, திரும்ப வரும்போது வீட்டில் 2 பேர் இருப்பாங்களா, ஒருத்தவங்க தான் இருப்பாங்க, பயந்து பயந்து நான் வீட்டுக்கு வருவேன்னு. ஸோ இவங்க சொல்ற மாதிரி குழந்தை பெற்றா இந்த சொந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக திருமணம் பண்ணக்கூடாது சார். 2 பேருக்கும் மனசிறங்கி இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா, சந்தோஷமா இருக்க முடிஞ்சா அப்பதானே அந்த குழந்தைக்கு நிம்மதி. இவங்க 2 பேரும் சொசைட்டிக்காக கல்யாணம் பண்ணிடுவாங்களாம், அதுக்கப்புறம் சொசைட்டில இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வேணுங்கிறதுக்காக எகுத்த வீட்டில் இருக்கவர் பாராட்டு தெரிவிக்கணுங்கிறதுக்காக குழந்தையும் பெற்றுப்பாங்களாம். குழந்தை யார் வளர்ப்பா? பக்கத்து வீட்டுக்காரனா? கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். இருக்கட்டும், நல்லாதான் இருக்கும், சுவையாகவே இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நாங்க இன்னொரு டயலாகும் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு கல்யாணம் பண்றதுக்கு 1000 பொய் வேணாலும் சொல்லலாமா. 1000 பொய்க்கு மேல ஒரு கல்யாணத்தை கொண்டு போய் நிறுத்தும் போது இது எப்படி சார் நல்லா இருக்கும்? அப்புறம் எப்படி நீங்க இந்த திருமணம் அவசியம்னு வேற சொல்றீங்க? அவ்வளவு பொய் சொல்லி ஒரு விஷயம் சொல்லணுமா? அதுல மொய் வேற செய்யணுமா அந்த பொய்க்கு? அது வேற மைக்க போட்டு சொல்லுவாங்க, சொக்கலிங்கம் 501 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க சார்.